Number 2. So that resultant of two simple harmonic motions of same period are the same straight line. இப்போ லாஸ்டா சால்வ் பண்ண ப்ராப்ளம் வந்து சர்க்குலர் மோஷன் பார்த்தோம். அதுக்கு முன்னால ஸ்ட்ரைட் லைன். இப்போ இங்கே அகைன் என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன். இங்க ரெண்டு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இதுக்கு முன்னால பார்த்த சம் வந்து ஒரே ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். அதோட டிஸ்பிளேஸ்மென்ட் எப்படி இருக்கும்னா x a cos n t. இதுல t ங்கிறது டைம், a ங்கிறது ஆம்ப்ளிட்யூட் அப்படினு சொல்லிருக்கோம். அதாவது இது o a பாயிண்ட் a னா இதுங்க ஆம்ப்ளிட்யூட் a ன்னு சொல்லிருக்கோம். இப்போ இங்க வந்து ரெண்டு வேல்யூஸ் மாதிரி இருக்கு. டூ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இருக்கனால நான் என்ன பண்றேன்னா x1 a cos nt plus epsilon இதுல சேம் பீரியட் அப்படிங்கிற வேர்ட் இருக்கிறதுனால இதை சேஞ்ச் பண்ண போறதில்ல. p நான் எதுவுமே சேஞ்ச் பண்ண போறதில்ல. x1 x2 இது ரெண்டு டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்கு. இப்போ ரெண்டு பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கு. இங்க சேம் பீரியட்ங்கற வேர்ட் இருக்கிறதுனால நான் இந்த t சேஞ்ச் பண்ண முடியாது. இது பக்கத்துல இருக்கிறதை சேஞ்ச் பண்ணணும். இது தவிர என்னென்ன வேல்யூஸ் இருக்கு? ஆம்ப்ளிட்யூட் இருக்கு. இதை a1 ன்னு எடுத்துக்கிறோம். இதை a2 ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இங்க இதை epsilon 1 epsilon 2 நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்து என்ன? ரிசல்டன்ட் ஆஃப் அந்த ரிசல்டன்ட்னா உங்களுக்கு தெரியும். ரெண்டையும் ஆட் பண்ணணும் இல்லையா? இப்போ இங்க x1 இருக்கு, x2 இருக்கு. சோ x ன்னு ட்ரீட் பண்ணோம். x x1 x2. இந்த x1 என்னப்பா? a1 cos nt plus epsilon 1 plus a2 cos nt plus epsilon 2. இது cos a plus b ஃபார்ம்ல இருக்கு. இத அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. a1 cos nt cos epsilon 1 minus sin nt sin epsilon 1 அடுத்து plus a இங்கே cos nt cos epsilon 2 minus sin nt sin epsilon 2. அப்புறம் இதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? a1 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிடுவோமா? மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? இங்க a1 இங்க a1 இது a2 இப்போ இது அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த a1 இங்கே ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. அடுத்த ஸ்டெப்ல போறோம். a1 cos epsilon 1 அது தனியா வச்சுக்கோங்க. a1 cos epsilon 1 cos epsilon 1 a2 cos plus a2 cos epsilon 2 இத காமன் எடுத்துக்கோமா? இங்கே என்ன இருக்கு? a1 cos epsilon 1 னா cos nt எப்படி காமன் எடுத்துக்கோங்க சார். cos அதே மாதிரி அடுத்து sin nt காமன் எடுத்துக்கோங்க சார். minus sin nt common a1 sin epsilon 1 plus a2 sin epsilon 2. இப்போ இதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? இத வந்து a cos epsilon எடுத்துக்கோமா? இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் a sin epsilon எடுத்துக்கலாமா? நம்ம ட்ரீட் பண்றது ஏன்னா a1 ஒரு ஆம்ப்ளிட்யூட் cos epsilon a2ங்கிறது ஒரு ஆம்ப்ளிட்யூட் ரெண்டுக்கும் சேர்த்து வந்து சிம்பிளா a cos epsilon என்ன எழுதணும்? cos nt a cos epsilon
எப்சிலான் சார். காசு எப்சிலான் இங்க இருக்குல்ல எப்சிலான் எக்ஸ்ட்ரா மட்டும்தான் சார். எப்சிலான் மட்டும் போட்டுப்போமா அடுத்து மைனஸ் மைனஸ் sin nt sin nt sin nt a sin a sin எப்சிலான். எப்சிலான் yes எப்சிலான். இதுக்கப்புறம் என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம் அது A cos இதுல a காமன் எடுத்துருவோம். a காமன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் cos nt cos எப்சிலான் மைனஸ் sin nt sin x sin x. இது என்ன ஃபார்ம்ல இருக்கு cos cos b மைனஸ் sin a sin b. இது எப்படி சொல்லலாம் cos a plus b ஃபார்ம்ல எழுதலாம். இப்போ cos a plus b னா cos a b plus x plus cos a plus b நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. இப்போ நம்ம இந்த ஏங்கிறது என்ன சொல்லியிருந்தோம் இந்த இடத்துக்கு இல்லையா இதுதான் a cos எப்சிலான். எப்சிலான் அதே மாதிரி இது வந்து a sin எப்சிலான். a sin எப்சிலான். இத அடுத்த லைன்ல எழுதிரோம் a cos எப்சிலான் cos epsilon plus a2 cos 2. அதே மாதிரி அடுத்து a sin எப்சிலான் equal to a1 sin எப்சிலான் 1 plus a2 sin. இப்போ நமக்கு நம்ம பார்க்கறதே வந்து என்னது ரிசல்ட் ரெண்டே ஆட் தான பண்ணிருக்கோம். ஆமாம் சார். இங்கே வந்து என்ன பண்றேன்னா இதை நான் ஆட் பண்ண போறேன். ஸ்கொயர் பண்ணிட்டு ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த இடத்துல எப்படி மாறும் a ஸ்கொயர் cos cos square எப்சிலான் வந்துருமா இந்த இடம் a ஸ்கொயர் sin sin ஸ்கொயர் எப்சிலான். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்றோம்னா a ஸ்கொயர் உடைய வேல்யூ வந்துரும். அப்புறம் அதுல இருந்து a சிம்பிள் பண்ணோம்னா எனக்கு என்ன வேல்யூ கிடைச்சிச்சோ அத ஸ்கொயர் ரூட் பார்த்தானக்க முடிஞ்சிருதா. இப்போ இது சொல்லுங்க எப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து a ஸ்கொயர் cos ஸ்கொயர் எப்சிலான் ஈக்குவல் டு இது வந்து ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஸ்கொயர் பண்ணனும்னா இத ஸ்கொயர் பண்ணப்ப இது அந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த மாதிரி எழுதலாம். ரைட் ஹேண்ட் சைடுல a plus b ஃபார்முலா Formula. a plus b ஹோல் ஸ்கொயர். அத பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் a1 ஸ்கொயர் cos ஸ்கொயர் எப்சிலான் 1 a ஸ்கொயர் முடிஞ்சிருச்சு. அடுத்து பிளஸ் a2 ஸ்கொயர் a2 ஸ்கொயர் cos எப்சிலான் cos ஸ்கொயர் epsilon எப்சிலான் 2 plus 2 2 a1 a2 cos எப்சிலான் 1 எப்சிலான் cos எப்சிலான் 2 அடுத்து இதே sin மாதிரி அடுத்த Sin. a ஸ்கொயர் sin ஸ்கொயர் எப்சிலான் எப்சிலான் a1 எங்கெல்லாம் cos Cos ஸ்கொயர் இருக்கோ, அது sin ஸ்கொயர் போட்டுருவோம். இப்போ ரெண்டையுமே ஆட் பண்ணுவோமா? ரெண்டையுமே ஆட் பண்ணீங்கன்னா ரெண்டுலேயும் சில டேர்ம்ஸ் நான் பார்த்த உடனே தெரியும் காமனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க எப்படி இருக்கு. ரெண்டுலேயுமே ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க, ரெண்டுலேயுமே செகண்ட் டேர்ம் பாருங்க. a1 ஸ்கொயர் எப்சிலான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எப்படி வரும் a ஸ்கொயர் cos ஸ்கொயர் எப்சிலான் பிளஸ் sin ஸ்கொயர் எப்சிலான் வரும். அதோட வேல்யூ 1. அதனால நான் a ஸ்கொயர் மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ ஈக்குவல் டு இங்க அதுதானே a1 ஸ்கொயர் பிராக்கெட்ல cos ஸ்கொயர் பிளஸ் எப்சிலான் 1 பிளஸ் sin sin ஸ்கொயர் எப்சிலான் அதுல a1 இங்க அது இது தானே இது வரையா சார் ஸ்கொயர் cos ஸ்கொயர் எப்சிலான் 2 பிளஸ் sin ஸ்கொயர் எப்சிலான் 2 sin ஸ்கொயர் எப்சிலான் 2 இங்க plus plus 2 a1 a2 இது அப்படியே விட்டுட்டாமா cos எப்சிலான் 1
cos epsilon 2 காமன் எடுக்கலாம் ஏதாவது இதுல எடுத்தோம் அதே மாதிரி காமன் எடுக்கலாம்ல எடுக்கலாம் 2a1 a2 ரெண்டுலயுமே காமன் எடுக்கலாம் இங்க கூட நான் இப்படி எழுதிரவா cos epsilon 1 cos epsilon 2 plus plus sin sin epsilon 1 epsilon 2 epsilon 2 இது வந்து 1 அதே மாதிரி இதுவும் 1 Cos A minus B form. அப்புறம் சிம்பிளா a1 ஸ்கொயர் plus A2 a2 ஸ்கொயர் plus 2a1 a2 cos Cos epsilon 1 epsilon 2. 1 minus epsilon epsilon 2 2. இது என்னது a ஸ்கொயர் உடைய வேல்யூ இப்போ a நாக்கு இந்த ஸ்கொயர் ரூட் பார்த்தா அப்படியே அவ்வளவுதான் ரூட்ல வாங்கலாம் சார். this square அவ்வளோதான் சார். a வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு நம்ம இதுக்கு முன்னாடி இங்க சால்வ் பண்ணிருக்கோம் a cos எப்சிலான் a sin எப்சிலான் திரும்ப இந்த ஈக்குவேஷனுக்கு போங்க இந்த ஈக்குவேஷன் நம்பர் எதுவும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இல்லைன்னா 1 இதை தோணுச்சு இப்போ ரெண்டையும் நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி a உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இப்போ டிவைட் பண்ணுவோம் நம்மளோட எய்ம் வந்து அந்த எப்சிலானுடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றது தான் நம்மளோட எய்ம் இப்போ ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 1 டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க நியூமரேட்டர் வந்து a sin epsilon வரும் டினாமினேட்டர் a cos epsilon வரும் a கேன்சல் ஆயிடும் நமக்கு tan epsilon அப்படின்னு கிடைக்கும் which is equal to right hand side equation 2 ல இருக்குது a1 sin sin epsilon 1 epsilon 1 plus plus A2 sin sin epsilon epsilon 2 divided by a1 cos epsilon epsilon 1 plus a2 cos epsilon 2 இப்போ நமக்கு எப்சிலான் மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க இது இந்த சைடு வரப்ப எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு tan inverse tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த ப்ராப்ளத்துக்கு நம்மளுடைய எய்ம் வந்து அந்த எஃப்ஓ உடைய வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது